ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம். இந்த விஷயம் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம தொழிலில் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி, இப்போ நம்ம ஒரு வேலையை இன்றைக்கி இந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சாலும் ஒரு சில நேரம் நம்மளுக்கு வீட்டு வேலையை பார்த்துட்டு நம்மளுக்கு சோம்பேறித்தனம் ஆயிரும். அதாவது இன்றைக்கி ஒரு 5 ப்ளவுஸை இன்றைக்கி தைச்சி முடித்து தூரம் எடுத்து வச்சிடணும்னு நினச்சா கூட நம்மளோட சோம்பேறித்தனம் நம்மளை வேலை பார்க்க விடாது. அதாவது முடிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறத விட நம்ம அதை செஞ்சு பார்க்கணும். பார்த்துக்கோங்க, இன்றைக்கி நம்ம இதுக்கடுத்து இதுக்கடுத்து இதுன்ட்டு நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம டைமிங் காலையில் எவ்வளோ நேரம் வீட்டில் குயிக்காக வேலையை முடிச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோமோ அதிலேருந்து நம்மளுக்கு டயத்தை பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுறோமா, எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது அதாவது கட் பண்ணும்போது நம்ம மணி என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். கட் பண்ணி முடிக்கவும் இவ்வளோ நேரம், அப்போ நம்ம இந்த ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோன்னாக்கி நம்மளுக்கு இந்த தடவை அப்படி செய்யக்கூடாது, நம்ம நல்லா தைக்கணும் அப்படின்ட்டு வேகமாக தைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தைக்க உட்காருவோம். இதில் எப்படின்னாக்கி நம்ம ஒரு ப்ளவுஸை ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே தைக்கணும்னு நினச்சா கூட ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ப்ளவுஸையோ ஒரு சுடிதாரையோ இல்லாட்டி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கை வைக்கிற துணியை கொண்டுட்டு உடனே தைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக தைச்சிட்டு இருக்கும்போது இடையில என்ன தைச்சாலும் கண்டிப்பாக அதில் இவ்வளோத்துக்கும் அதில் ஒரு 2 நிமிஷம் வேலை தான் இருக்கும். ஆனால் அந்த 2 நிமிஷம் யாராலையுமே பொறுக்க முடியாது. தைச்சி தந்துடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த ஒரு 2 நிமிஷம் வேலையை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் வேலை கட்டான மாதிரி ஆயிரும். ஏன்னா அவங்கக்கிட்ட சத்தம் கொடுக்கணுமா, இதில் தானே தைக்கணும், இது தானே தைக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு 5 நிமிஷத்து வேலை அவங்கக்கிட்ட பேசவே போயிடும். பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தைச்சி கொடுத்தா அவங்க இது நேற்றே வரணும்னு நினச்சேன், இனிமேல் இன்றைக்கி கையோட தைச்சிட்டு போயிடுவோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம உடனே சரின்னு அவங்ககிட்ட சொல்லணும்னே 5 நிமிஷம் ஆயிருமா. இதில் நம்மளுக்கு 10 நிமிஷம் நம்மளுக்கு கட்டாயிரும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில நேரம் இருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சில நேரம் டக்குன்னு போயிடுவாங்க. அப்படி டக்குன்னு போயிட்டாக்கி நம்ம வேலையை அடுத்து ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ இந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, அப்போ அடுத்த ப்ளவுஸ் தைக்கிற கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தைக்கணும், கவனம் செதற விடாமல் உட்காந்து தைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம தைக்கணும். பார்த்துக்கோங்க, அதாவது இன்றைக்கி 4 ப்ளவுஸ் முடிச்சே ஆகணும், 5 ப்ளவுஸ் முடிச்சே ஆகணும், 6 ப்ளவுஸ் முடிச்சே ஆகணும்னு நினைக்க தான் செய்வோம். நம்மளோட சூழ்நிலை அப்படி இருக்க விடாது. ஏன்னா நம்ம எல்லா பக்கமும் நம்ம தான் போக வேண்டியிருக்கும். ஒரு கடைக்கு போக வேண்டிய இருக்கட்டும், ஒரு நிகழ்ச்சி வீடாக இருக்கட்டும், எந்த வீட்டுக்குமே நம்ம போகாமல் இருக்க முடியாது. அப்படி போகும்போது நம்ம 3 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல 2 ப்ளவுஸ் தான் தைச்சி முடிக்க முடியும். சரி போயிட்டு தைக்கலாம்னு நினச்சாலும் நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிரும். அதனால் நம்ம நினைக்கவே கூடாது. பார்த்துக்கோங்க, இப்போ இந்த சட்டையை தைச்சிருக்கோமா, இனிமேல் அடுத்த சட்டையை சீக்கிரம் தைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் பரவாயில்ல நம்ம இன்றைக்கி இவ்வளோ தைச்சிருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதனால் நினைக்கிறத விட செஞ்சுட்டு நினைக்கிறது தான் நம்மளுக்கு என்றைக்குமே பெஸ்ட்டு. பார்த்துக்கோங்க, அதனால் நீங்கள் நினைக்கிறத விட இன்றைக்கி நேற்று இவ்வளோ ப்ளவுஸ் தைச்சோம், இன்றைக்கி இவ்வளோ ப்ளவுஸ் தான் தைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத நினைங்க. நம்ம இன்னும் சூப்பராக நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த ஐடியா நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா. டாட்டா, பாய்.